அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெச்ஐவி வைரஸ் பரவி இருக்கு. இறந்து போன தன்னோட மகளோட மரணத்துக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் முடிவும் பண்ணிடுறாங்க. அதுக்காக அந்த டீச்சர் ஹெச்ஐவி வைரஸ பால்ல கலந்து வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த பாலை கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இதை எதுவுமே தெரியாத அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஜாலியா சிரிச்சுட்டே அந்த பாலையும் குடிச்சிடுறாங்க. சரியா அந்த நேரத்துல டீச்சர் ஜூலி கிளாஸ் ரூம் கதவை நல்லா சாத்துறாங்க. இதுதான் அவங்களோட கடைசி பாடம்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொன்னாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதைய அவங்க சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வருங்கால கணவருக்கு ஹெச்ஐவி பாதிப்பு இருக்கிறதும் தெரிய வந்துச்சாம். சமூகம் தன்னோட மகளை தப்பா பேசக்கூடாது, அவளை காப்பாத்தணும்னு சொல்லி அவரும் நினைச்சாராம். அதனால மனசே இல்லாம அவரோட கல்யாண நிச்சயதார்த்தத்தை அவர் நிறுத்திட்டாராம். அவங்களுக்கு பிறந்த லூசி அப்படின்ற குழந்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ரொம்பவுமே ஆரோக்கியமா பிறந்தாலாம். அந்த அம்மாவும் மகளும் ரொம்பவுமே சந்தோஷமா ஒன்னாதான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா லூசி எப்போதான் அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல சேர்ந்தாலோ அப்பயே பிரச்சனையும் ஆரம்பிச்சது. டீச்சர் ஜூலிக்கு ஸ்கூல்ல ஏகப்பட்ட வேலை இருந்ததால லூசிய அன்னைக்கு முழுக்க ஸ்கூல் மெடிக்கல் ரூம்லயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஈவினிங் முடிஞ்சதுமே 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒரு புதன்கிழமை அன்னைக்கு வேலை முடிஞ்சு வந்து பார்த்தப்ப லூசி அங்க காணவே காணும். ஜூலியும் பதறி போய் அவங்கள ஸ்கூல் முழுக்க தேட ஓடுறாங்க. கடைசியில அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தன்னோட மகளோட பாடி மிதக்கிறத பார்த்து கதறியும் அழுதாங்க. ஆனா போலீஸ்காரங்க லூசி தண்ணில மூழ்கி தற்செயலா இறந்துட்டா அப்படின்ற மாதிரி கேசியும் மூடிட்டாங்க. ஆனா தன்னோட மகளோட பொருட்கள் எல்லாம் ஜூலி எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது லூசிக்கு சொந்தமே இல்லாம ஒரு பர்ஸ் அதுல இருக்கிறதையும் பாக்குறாங்க. தன்னோட மகளை கொலை செஞ்ச அந்த கொலையாளி இதே கிளாஸ் ரூம்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரியும் ஜூலி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவன் யாருன்னு அங்க டக்குன்னு ஓபனா சொல்லல. அது யாருன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே விட்டுடுறாங்க. அந்த கிளாஸ்ல இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொலையாளியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜூலியோ சந்தேகப்படுறாங்க. முதல்ல போலீஸ் கூப்பிடணும் தான் ஜூலி பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த கொலையாளிங்க இன்னும் 18 வயசு ஆகாத மைனர் அப்படின்றதுனால சட்டம் அவங்கள சும்மா விட்டுரும் அப்படின்னு சொல்லி இவங்களே தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பாலையும் இவங்க இப்படி கலந்துருப்பாங்க போல. குற்றவாளிக யாரா இருந்தாலுமே அவங்க வயசுல சின்னவங்க அப்படின்ற காரணத்திற்காக சட்டமும் அவங்கள சுலபமா விட்டு விடக்கூடாது. தண்டனைகள் கடுமையா இல்லாத போது பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பமே கடைசியில சட்டத்தை கையில எடுக்கிறாங்கன்னு சொல்லி விபரீதமான முடிவுதான் நடக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒழுக்கத்தையும் அடுத்தவங்களோட உயிரோட மதிப்பையும் கத்து கொடுக்க வேண்டியது நம்ம பெற்றோராகிய நம்மளோட கடமை தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.